காணாமல் போன இளம்பெண்ணை கடந்த 3 நாட்களாக தேடி வந்த நிலையில் அவருடைய உடல் ஊருக்கு வெளியில் உள்ள பாழடைந்த கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டு உள்ளது. உத்தரப்பிரதேச அரசியலில் பெரும் புயலாக வீச துவங்கியுள்ள கொலை வழக்கின் பின்னணி என்ன? என்னால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, நான் தப்பு பண்ணிட்டேன் என எம்பி பிரஸ் மீட்ல கதறி துடிச்ச காட்சி தான் இது. நான் இப்பவே டெல்லி போய் நேரடியா பிரதமர் கிட்ட முறையிட போறேன். இதுக்கு நீதி கிடைக்கலனா என் பதவியவே ராஜினாமா செய்வேன்னு கண்ணீர் மல்க ஆதங்கத்தை கொட்டி இருக்காரு அவதேஷ் பிரசாத். எம்பியோட இந்த இமோஷனலான பேட்டிக்கு காரணம் அயோத்தியை சேர்ந்த இளம்பெண்ணுக்கு நடந்த படுபயங்கரம். 3 நாட்களா காணவில்லைன்னு தேடப்பட்டு வந்த 22 வயதான இளம்பெண் ஊருக்கு வெளியில உள்ள கால்வாயில அரை நிர்வாண கோலத்துல சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. 2 கண்களும் பறிக்கப்பட்டு பல்வேறு இடங்கள்ல கொடூரமா தாக்கப்பட்டதற்கான தடயங்கள் இருந்திருக்கு. கிடைச்ச தடயங்களை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்ச பிறகு குற்றவாளிகள் பாடிய கால்வாயில வீசி இருக்கலாம்னு சொல்லப்படுது. ராமர் பிறந்த மண்ணுல இப்படி ஒரு சம்பவமா என எம்பி அவதேஷ் பிரசாத் கொந்தளிக்கவும் இந்த விவகாரம் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தையும் உலுக்கி போட்டிருக்கு. இளம்பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இந்த விவகாரம் அரசியல் களத்துல அதிர்வுகள் உண்டு பண்ண என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினோம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபைசாபாத் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மில்கிபூர் சட்டமன்றத்துக்கு வர பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கவிருக்கு. அவதேஷ் பிரசாத் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராய் இருந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலையும் வெற்றி பெற்ற காரணத்தினால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சாரு. தற்பொழுது நடக்கவுள்ள இடைத்தேர்தல்ல கூட அவதேஷ் பிரசாதோட மகன் அஜித் பிரசாத் தான் சமாஜ்வாதி வேட்பாளரா போட்டியிடுறாரு. சென்ற பாராளுமன்ற தேர்தல்ல ராமர் பிறந்த மண்ணான அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வியடைஞ்சது அவங்களோட சித்தாந்தங்களுக்கே பெரும் பின்னடைவுன்னு விமர்சிக்கப்பட்டது. அதன் காரணமா சட்டமன்ற இடைத்தேர்தலையாச்சும் கண்டிப்பா வெற்றி பெறணும்னு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் முழு வீச்சில் பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. இந்த சூழல்ல தான் அயோத்தி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் பாலிடிக்ஸ்லயும் பெரும் புயலா உருவெடுத்திருக்கு. சென்ற வியாழக்கிழமை வீட்டை விட்டு சென்ற பெண்ணை காணோம்னு உறவினர்கள் போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க. ஆனா கடந்த 3 நாட்களா இடைத்தேர்தல் பணிகள்ல பிஸியா இருந்த போலீஸ் பெருசா நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றம் சாட்டப்படுது. இளம்பெண்ணோட உறவினர்கள் புகார் அளிச்சதும் காவல்துறையினர் வேகமா செயல்பட்டிருந்தா அவரை காப்பாற்றி இருக்க முடியுங்கிறது எதிர்க்கட்சியினரோட வாதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்பட்ட சிறுமி தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலதான் ஆளும் கட்சியும் போலீஸ்காரர்களும் அலட்சியமா செயல்பட்டதா பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட பலரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதே நேரம் எம்பி அவதேஷ் பிரசாத் தலித் மக்களோட ஓட்டுக்காக அரசியல் செய்யறதாவும் அவர் முதலை கண்ணீர் வடிப்பதாகவும் ஆளும் பாஜகவை சேர்ந்தவங்களும் எதிர்வினையாற்றிட்டு இருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு ரிஜிஸ்டர் பண்ண போலீஸ் சந்தேகத்திற்குரிய 3 நபர்களை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துதான் அந்த பெண் கொல்லப்பட்டாரா என்ற தகவல்கள் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பிறகே தெரியவரும். உத்தரப்பிரதேசல நடந்து வரும் மகா கும்பமேளாவில அடையாளம் காணப்பட்ட மோனலிஷாவுக்காக போஸ்ட் போடும் நெட்டிசன்களும் சமூக ஊடகங்களும் அயோத்தியில கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்காக நீதி கிடைக்க போஸ்ட் போட முன்வரணும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது.